மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த நேரத்தில் இந்த உலகத்தில் ஒரு மனித உடலுடன் ஒரு பிறவியில் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய ஆன்மாக்கு இந்த மனித உடல் என்பது பெறுவதற்கான தகுதி என்பது இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பூ உலகத்தில் யாரு அதாவது எந்த ஆத்மா வேணுமானாலும் பிரவேசிக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. ஆனா ஒரு முறை என்பது இருக்கு. இந்த பூவுலகம் என்பது பௌதீகமான உலகம். வேற என்ற உலகத்தில் நீங்க பார்த்தாலும் எல்லா சூட்சும உலகங்களே இருக்கு தவிர பௌதீக உலகம் என்பது எங்குமே இல்லை. அதற்காக தான் இந்த பூவுலகம் என்பது மிக்க முக்கியமானது. அவ்வளோ முக்கியத்துவமும் இந்த படைப்பில் கொடுத்திருக்கிறார். இந்த பூவுலகத்தில் நிறைய ராஜ்யங்கள் இருக்கிறது. அதாவது மெட்டீரியல் கிங்டம், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், பேர்ட் கிங்டம், ஃபிஷ் கிங்டம் மற்றும் ஹியூமன் கிங்டம். இந்த மனித ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கணும் அப்படின்னா பின்னாடி இருக்கும் அனைத்து ராஜ்யங்களிலும் அந்த ஆன்மாக்கு அனுபவம் என்பது இருக்கணும். அனுபவம் என்றால் என்ன? இங்கே அனுபவ ஞானம். அனுபவம் இல்லாமல் ஞானம் என்பது வராது. வெறும் ஒரு விழிப்புணர்வு என்பது கிடைக்குமே தவிர்த்த ஞானம் என்பது வரணும் அப்படின்னா அனுபவத்தின் மூலம் மட்டுமே நமக்கு வருது. இந்த பூலகத்தில் ஒரு இடம், 2 இடம் கிடையாது. நிறைய இடங்கள் இருக்கு. நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. நிறைய அனுபவங்கள் பெற வேண்டியது எல்லாமே இருக்கு. ஆனால் ஒரே பிறவியில் அனைத்து அனுபவங்களும் பெற முடியாது. அதற்காக ஒரு ஆன்மா ஒரு தனிப்பட்ட பவுண்டரிக்குள்ள இருந்து அந்த விதமான உடல், அதாவது இப்போ மெட்டீரியல் கிங்டமில் போகிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த உடல் அந்த ராஜ்யத்துக்குள் இருக்கும் அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மெட்டீரியல் கிங்டமில் பிரவேசிக்கிறார் அப்படின்னா எங்கே அந்த பிறவி என்பது இருக்கணும்? எந்த விதமான உடல், அதாவது ஒரு கல் மாதிரி போகிறாரா இல்லை ஒரு மெட்டல் கிங்டமில் போகிறாரா, எந்த விதமாக அப்படின்னு சொல்லி அதாவது முடிவு எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் அவங்க அங்கே பிரவேசிக்கிறார். அதே போல் பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், பேர்ட் கிங்டம், ஃபிஷ் கிங்டம் எல்லா விதமான உடல்களையும் வாங்கி அந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து அனுபவங்களும் பெறுவதற்கு அப்புறம் இந்த மனித உடல் என்பது தருவார். எதுக்காக அப்படின்னா இந்த படைப்பில் நவீன படைப்பு ஏதாவது இருக்கு அப்படின்னா அது இந்த மனித உடல் தான். நாம் எங்கே பார்த்தாலும் எந்த கிங்டமில் பார்த்தாலும் அனிமல் கிங்டமில் நிறைய வகையான அனிமல் பாடிஸ் அப்படின்றது இருக்குது. பேர்ட் கிங்டமில் நிறைய வகையான பேர்ட் பாடிஸ் அப்படின்றது இருக்குது. பிளான்ட் கிங்டமில் நிறைய வகையான பேர்ட், அதாவது பிளான்ட்ஸ், கிளைம்பர்ஸ், ட்ரீஸ், இது எல்லாமே இருக்குது. ஆனால் ஹியூமன் கிங்டமில் இருக்கிறது ஒரே ஒரு வகையான உடல் மட்டுமே. அதற்காக இந்த பௌதீக உடல், மனித உடல் என்பது மிக்க புனிதமானது, மிக்க உயர்ந்த உடல். இந்த படைப்பில் உள்ள அனைத்து ரகசியங்களும் இந்த உடலுக்குள்ள இருக்கு. அதற்காகவே ஆன்மீக விஞ்ஞானிகளும் யோகிகளும் இவங்க எல்லாமே என்ன சொல்றார்? வெளியே பார்க்காது உள்ளே பாரு. படைப்பில் உள்ள அனைத்து ரகசியங்களும் இந்த உடலுக்குள்ளேயே இருக்கிறது. உள்ள பயணம் செய்தால் அனைத்து ரகசியங்களும் உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன? இந்த படைப்பில் அனைத்து ரகசியங்களும் இதுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னா எந்த விதமான ஒரு உடல் என்பதை நம்ம யோசிக்கணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி ஹைலி கேப்பபிள் பாடி அதாவது இருக்குது ஃபிசிக்கல் பாடி அப்படின்னா அது ஹியூமன் பாடி தான். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உடலின் மூலம் உள் பயணமும் செய்யலாம், வெளியே பயணமும் செய்யலாம். மற்ற கிங்டம்ஸில் இருக்கும் அனைத்து உடல்களும், அதாவது அனிமல் கிங்டமில் இருக்கும் விலங்குகள், பிளான்ட் கிங்டமில் இருக்கும் மரங்கள், இவங்க எல்லாமே அவங்களுடைய வேலை மட்டும் செய்வார், அவ்வளோதான். ஆனால் இந்த உடலுக்குள்ள, இந்த மனித உடலுக்குள்ள எத்தனையோ விதவிதமான செயல்கள் அனைத்தும் செய்ய முடியும், யோசிக்க முடியும், அதாவது பார்க்க முடியும், பேச முடியும், கேட்க முடியும், பயணம் செய்ய முடியும், 4 பேருக்கு சேவை செய்ய முடியும், எழுத முடியும். இந்த விதமான வாய்ப்புகள் வேற உடலில் எங்குமே இல்லையே. அது உள்பயணம் செய்யும்போது டெலிபதி, கிளையர்வயன்ஸ், கிளையராடியன்ஸ், ஆஸ்ட்ரல் டிராவல், இந்த விதமான சித்திகளுடன் உடலுக்குள்ளேயே இருந்து நான் இந்த உடல் கிடையாது, நான் ஒரு ஆன்மா, இந்த உடல் என்பது எனக்கு ஒரு வாகனம் அப்படின்ற விழிப்புணர்வு இந்த உடலுக்கு மட்டுமே கொண்டு வர முடியும். மற்ற ஒரு சிங்கத்துடைய உடலாகட்டும், முயலுடைய உடலாகட்டும், இல்லை ஒரு ஆலமரமாகட்டும், ஒரு மலையாகட்டும், இவங்களுக்கு எல்லாமே
ஒரு விழிப்புணர்வு என்பது இருக்குமே தவிர்த்து அனுபவம் என்பது இருக்காது. அனுபவபூர்வகமான ஒரு ஞானம் பெறணும் என்றால் மனித பிறவியில் மட்டுமே அது சாத்தியம். அதற்காகவே மனித உடல் என்பது மிக்க முக்கியமானது, புனிதமானது, உயர்ந்த ஒரு படைப்பு என கூறுவார். எல்லார்கிட்டேயும் இருக்கு மனித உடல். ஆனால் சில பேருக்கு மட்டுமே இந்த விஷயங்கள் அனைத்தும் தெரியும். மற்றவர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியாது. எப்படி வாழ்க்கை வாழ்கிறார்? ஒரு விலங்கு மாதிரி, ஒரு குரங்கு மாதிரி. அவங்களுடைய உடலுக்கு நம்முடைய உடலுக்கு எந்த விதமான வித்தியாசமும் டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தால் மனித பிறவிக்கு எந்த விதமான நியாயம் செய்தவர்கள் நாம. இந்த உடலுக்குள்ள எந்த விதமான உணவு நீங்க கொடுக்கிறீர்களோ அந்த விதமாக மட்டுமே வேலை செய்யும். அதற்காக உணவு பழக்கங்கள் என்பது மிக்க மிக்க முக்கியமானது. கண்டது எல்லாமே சாப்பிடக்கூடாது, தேவையில்லாத எல்லாமே பார்க்கக்கூடாது, தேவையில்லாதது எல்லாமே பேசக்கூடாது. 10 வார்த்தையில் முடிக்க வேண்டியது ஒரு வார்த்தையில் முடிக்கணும். இந்த விதமான விஷயங்கள் எல்லாமே மனிதர்களுக்கு மட்டுமே இருக்கு. மற்ற இராஜ்யத்திற்குள்ள எந்த ஆன்மாக்களுக்கும் இந்த ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைத்து சித்திகளும் அடைந்து இந்த மனித உடலுடைய கேப்பபிலிட்டி எவ்வளோ இருக்கிறதோ அந்த கேப்பபிலிட்டி ஃபுல் ஸ்ட்ரெச்சில் உபயோகிக்க வேண்டும் என்றால் முதலாவது படி சரியான உணவு. நீங்கள் எவ்வளவு நேரம் தியானம் செய்தாலும் சரி, சரியான உணவு சாப்பிடவில்லை என்றால் அவ்வளோ கேப்பபிளாக ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு உணவு, அதுக்கப்புறமா தான் தியானம். அந்த உணவில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா சைவ உணவு, மாமிச உணவு கொடுக்கக்கூடாது நம்முடைய உடலுக்கு. எதுக்காக அப்படின்னா மனித உடலுக்கு மட்டுமே தெய்வீகமான அனுபவம் கொண்டு வர ஒரு சக்தி என்பது இருக்குது. அந்த தெய்வீக அனுபவங்கள் எல்லாமே பெறணும் என்றால் முதலாவது படி என்ன அப்படின்னா யூ ஹாவ் டு பிகம் எ வெஜிடேரியன். யூ ஷுட் ஸ்டாப் ஈட்டிங் நான்-வெஜிடேரியன். அதுக்கப்புறம் ரெண்டாவது படி உடலுக்கு, அதாவது உணவு சம்பந்தப்பட்ட ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா காளான் மற்றும் பூண்டு சேர்க்கக்கூடாது, மைக்ரோவேவ் பயன்படுத்தக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயமும் கடைப்பிடித்தால் மட்டுமே நமக்கு இந்த உடலுடைய 100% கேப்பபிலிட்டியை நாம் யூட்டிலைஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா மற்ற விலங்குகளுக்கு நமக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த நேரத்தில் நாம் ஒரு மனித பிறவியில் இருக்கிறோம் என்றால் அது நமக்கு எத்தனையோ பிறவிகள் எல்லாமே முடித்து ஒரு தகுதி என்பது பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட இந்த நாள் இந்த தியானத்தை கடைபிடித்து சைவ உணவாளர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் we are justifying our bodies அப்படின்னு சொல்லி அர்த்தம். மனித பிறவிக்கு, மனித உடலுக்கு ஆன்ம ஸ்வரூபங்களாக நாம் ஒரு நியாயம் என்பது செய்யணும். நியாயம் செய்யவில்லை என்றால் அது ஒரு கெட்ட கர்மாவாக ஆகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சைவ உணவாளர்களாக ஆகவும் தியானிகளாக ஆகவும் 4 பேருக்கு சேவை என்பது செலுத்துவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் மனித பிறவியின் லட்சியம். தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ்.